ஸ்ரீ குருப்யோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம். இன்றைய தினம் ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 7:30 மணி அளவில் நமது அம்பத்தூர் யோகி மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானத்துடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய ஸ்ரீ விஜயேந்திர கோசமிஷன் அறக்கட்டளையினால் பராமரிக்கப்பட்டு வரும் அக்ஷய கோசாலை நம்ம ஆவடி வெல்டெக் காலேஜுக்கு அருகில் கர்லப்பாக்கம் என்கின்ற கிராமத்தில் அக்ஷய கோசாலையில் இன்றைய தினம் காலை சுமார் 7:30 மணி அளவில் விசேஷமான முறையில் மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்ரீ சுரேஷ் சர்மா அவர்கள், ஸ்ரீ ராகவேந்திர பிரசாத் ஆச்சார் அவர்கள், ஸ்ரீ மோகனாச்சார் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். நம்ம எல்லா வாலண்டியர்ஸும் வந்தாங்க. கோசேவை பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்தாங்க. நம்ம அன்பர்கள் எல்லாமே அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அங்க பராமரிக்கக்கூடிய குமார், சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய நம்ம ஹரி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அற்புதமா இது பண்ணாங்க. ரொம்ப அற்புதமா அமைஞ்சது. அன்னதானம் காலையில எல்லாருக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒரு அன்னதானம். அதுக்கப்புறம் ஹோமம் பூர்ணாகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்த்தம் பிரசாதம் எல்லாருக்கும் மடியாவும் பிரசாதம் பண்ணினோம். எல்லாருக்கும் விநியோகமும் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சது. அது இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிற சேம்பர்ல இருந்து கூட நம்ம நிறைய பேர் அந்த அன்னதான பிரசாதத்தை வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன்னா இப்போ இந்த ஹோமம் குறிப்பாக ஒரு 2-3 முக்கியமான விஷயங்களுக்காக மட்டுமே நம்ம நடத்தியிருக்கோம். புண்ணியகோட்டி ஸ்கீம் மாசம் 3500 ரூபாய் தராங்க கோசாலைக்கு. ஒரு மாசத்துக்கு 3500 ரூபாய். அந்த புண்ணியகோட்டி அன்பர்களுக்காகவும் நம்ம வருஷத்துக்கு சுக்கிரவார பூஜா 2000 ரூபாய், வருஷத்துக்கு 2000 ரூபாய். அந்த ஸ்கீம்ல வரக்கூடியவர்கள் கோகிராசம் வருஷத்துக்கு 1200 ரூபாய் குறைந்தபட்சம். அந்த ஸ்கீம்ல வரவங்க, அது இல்லாம டோனர்ஸ், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பொதுவா சங்கல்பம் பண்ணி நம்ம இன்னைக்கு சுதர்சன ஹோமம் பண்ணியிருக்கோம். இது முக்கியமா ஒரு குறிப்பா சொல்லணும்னா, இப்போ ஒரு லேண்டை மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அந்த இடம் இப்போ நமக்கு நம்ம கோசாலையை ஒட்டி, ஏன்னா இப்ப இருக்கிற இடம் நமக்கு நிச்சயமா பத்த மாட்டேங்கிறது. கோசாலையை ஒட்டி ஒரு ஏக்கர் லேண்ட் நமக்கு கிடைக்கிறது. ஒரு அங்க சீனுன்னு ஒரு அன்பர், வெள்ளச்சீனுன்னு அன்பா கூப்பிடுவாங்க. அந்த அன்பர் நமக்கு நியாயமான விலைக்கு நமக்கு விற்கிறார். அதை ஒரு பூமி தானம் அந்த ஸ்கீம்ல நம்ம அதை நம்ம கையகப்படுத்த போறோம். இது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பூமி தான அந்த திருப்பணிகள்லாம் நடைபெற்றிருக்கு. கூடிய விரைவில், ஏன்னா அந்த லேண்ட் விற்கிறதே அவருக்கு பொண்ணுடைய விவாதத்துக்காக விற்கிறார். அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் விற்கிறார். அதனால அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும், நமக்கும் அந்த லேண்டு கிடைக்கணும் கோமாதாக்களுக்கு. அதனால ஒரு மல்டி பர்பஸ், இது ஒரு நல்ல அனுகூலமான ஒரு செய்தி. இந்த நாள்ல இதை நாங்க பகிர்ந்துக்கிறோம். இந்த பூமிதானம் பெரிய விஷயம். பூமிதானம்ன்றது அவ்வளோ, கோதானம், பூமிதானம், கன்னியாதானம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பூமிதானம் மிக சிரேஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் அன்னதானம், வித்யாதானம் எல்லாமே. எல்லா தானங்களும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. குறிப்பாக இந்த கோதானம், பூமிதானத்துக்கு ஒரு சிறப்பான விசேஷம் உண்டு. அன்னதானம், இந்த 3த்துக்கு ஒரு சிறப்பான விசேஷம் உண்டு. இது ஒருங்கே சேரக்கூடிய அமைப்பு நம்ம கோசாலையில இருக்கு. ஏன்னா கோசாலைக்காக தான், அதனால கோதானம் வந்துடுறது. அங்க அடிக்கடி அன்னதானம் நம்ம பண்றோம், அன்னதானம் அதுல வந்துடுறது. அதுக்கு பூமிதானம்ன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் அது. அதனால அன்பர்கள் இயன்ற அன்பர்கள் நமக்கு அந்த இடம் கிடைச்சினாக்கா இன்னும் இது தாண்டியும் நாங்க கொஞ்சம் பேராசை இல்லை, நியாயமான ஆசை. அந்த இன்னும் இடம் கிடைச்சினாக்கா கோபதாக்கள் தாராளமாக காலார நடந்து பராமரிக்கணுன்றது எங்களுடைய குறிக்கோள். அத ராயர் அந்தந்த காலத்துல எங்களுக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார். இந்த முக்கியமான அற்புதமான புண்ணியம் தரக்கூடிய, அதிபுண்ணியம் தரக்கூடிய இந்த திருப்பணிக்கு அன்பர்கள் ஒத்துழைக்க வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் தரோம். இயன்றவர்கள் பண்ணலாம், நேர கான்டாக்ட் புக் பண்ணலாம். அவசியமா இதுல அன்பர்கள் எந்த அளவுக்கு கொடுத்தாலும் அது பகவானுக்கு பிரீத்தியா இருக்கு. ராகவேந்திரனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமः.